Hi friends. Sorry for late update. கொஞ்சம் பிஸி, பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் ஆன்லைன் கரெக்டாக வர முடியல. ஸோ ஓகே, சாரி ஃபார் லேட் வீடியோ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேலேருந்து குயிக்காக ஏர்லியாகவே போட்டுடலாம் வீடியோஸ். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாமா? ஸோ ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மனைவிங்கிறவங்க ஓரளவுக்கு தானே பொறுக்க முடியும். ஸோ அவங்க சிலதை யோசித்தாங்கன்னா, இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இப்படின்னு யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தப்பான முடிவு எடுக்க தான் தோணும். என்னதான் அவங்கள சுற்றி எல்லாருமே இருந்தாலும் அவங்களுக்கு தப்பான முடிவு தான் தோணும். நம்ம அதை தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த ஒரு செகண்ட் அவங்க எடுக்கிற முடிவு மிகப்பெரிய தப்பு தான். ஸோ அதுக்காக தான் உறவுகள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உறவுகள் எல்லாருமே ஒன்றா இருந்தால் கூடி வந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் படமே எடுத்துட்டாங்க. இந்த காலத்தில் எல்லோரும் தனி கொடுத்தனும் தனி அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தவறு, முற்றிலும் தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் அதில் எல்லாமே பெனிஃபிட் தான். ஒரு சில சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம குட்டி குட்டியாக அவாய்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதை நம்ம அவாய்டே பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம லைஃப்க்கு அதான் தேவை. ஏன்னா ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சிடாதே. ஸோ நீங்கள் ஒரு டைம் விட்டு கொடுங்க, இன்னொருத்தங்க கண்டிப்பாக இன்னொரு டைம் விட்டு கொடுப்பாங்க. அதையும் மீறி விட்டு கொடுக்கலையா, ஸோ கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறோமோ நமக்கு அவ்வளோ அவர் நல்லது பண்ணுவார். எனக்கு இதில் தான் நிறைய டவுட் இருக்கு. என்னென்னா நல்லவங்களுக்கு கெட்டது தானே நடக்குது. கோவில் போயிட்டு வரவங்க ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்குமே இதில் மிகப்பெரிய டவுட் இருக்குது. இதுலேருந்து எப்படி நாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இது ஒரு வழியில் கண்டுபிடிச்சிட்டு தேடி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ நாம் இப்போ சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போய்க்கலாமா? காவேரி அம்மா சடனாக ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிடுறாங்க, சூசைட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வெளியே இருந்துட்டு கங்கா பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. கங்காவும் பாட்டியும் கங்கா என்ன பண்ணுன்னு தெரில, எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றி அவங்க வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் தான் அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்களே, உங்களையே உலகம்னு நினச்சிட்ருக்க இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவு நீங்கள் விஜய் காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் காவேரி எல்லாம் ரொம்பவுமே பயந்துட்டுருக்காங்க. விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிற எல்லாரையுமே கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு போனவரை பற்றி யோசிச்சு அது தப்பு தான், அது மனவேதனை தகுந்தான், அது இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய கடமைகள் இருக்குது. அது எல்லாமே கண் முன்னாடி வச்சுக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சாரதா இருந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, என்னோடய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நிவின், யமுனா எல்லாருமே பேசுகிறாங்க. அப்புறம் எதுக்கு எல்லோரையும் நீ ஃபோன் பண்ணி வர சொன்ன, இதுக்கிட்டே எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு இவங்க காப்பாற்றிட்டுறாங்க. ஸோ கங்கா இருந்துட்டு நீ பாட்டுக்கு எப்படி பண்ணிட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கையும் உள்ள காலும் உள்ள, அதனால தான் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதுமே ஒரு நியாயம் இருக்குதா. ஸோ அவங்க பாட்டியும் இவங்களும் மட்டுமே இங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிருன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது.
எல்லாருமே கூட இருந்தால் தான் ஒரு தைரியம், மனசுக்குள்ள ஒரு தைரியம் ஒன்று வரும். நல்லது சொல்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும். அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த சீன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். யாரும் யாரு கூடயும் சண்டை போடவே கூடாது. போடலாம், தப்பு இல்லை. லைக் மறுபடியும் அதுக்கடுத்து ஈகோவை கண்டினியூ பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கவே கூடாது எப்போவுமே. ஸோ நம்ம ஈகோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போயிடணும். 2/2 சைட்லேயும் இது வந்து கண்டிப்பாக நடக்கணும். அப்படி இது நடக்கலையா, கடவுள் உங்களுக்கு வேறு இன்னொரு வழி காட்டுவார், காட்டாமல் போயிடவே மாட்டார். நான் வந்து உதாரணத்தில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போது இருக்க பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா இவங்க காவேரி, யமுனா, கங்கா இவங்க 3 பேர் வந்து நர்மதா விட்டுருங்க, சின்ன பொண்ணு ஸ்கூல் போய்ட்டு வரோம். ஸோ இவங்க 3 பேரும் வந்து நல்லா எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அவரோட அம்மாவோட மனசு ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா அதுதான் தெரியல. ஸோ நான் இதுக்கு நடுவில் பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போனானே, நான் வேறு இப்படி சொல்லிட்டேனே சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக காவேரியும் காலையில் இருக்காங்க, அக்காவும் காலையில் இருக்கா, யமுனா எப்படி இருக்கான்னா இந்த ஃபேமிலி விஷயத்தை நினச்சி யமுனா கடுப்பில் தான் கோவத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஈடுபாடு இருக்க மாதிரி தெரியலை. ஸோ நம்ம எல்லோரும் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சூசைட் பண்ண உள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து விஜயோட பாட்டி, தாத்தா இவங்க எல்லோரும் வந்து காவேரியை நல்லபடியாக தான் ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் பாட்டி வந்து காவேரி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில. இதுக்கு எல்லா காரணமும் விஜயோட சித்தப்பாவும் சித்தியும் தான். ஸோ வந்து இந்த இடத்துல முடிவு பார்த்து கரெக்டாக எடுக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கும்போது விஜய் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண முடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாருன்னா எப்படி உருப்படும் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட் கொஷினு. ஆக்சுவலாக இந்த விஜய் காவேரி 2 பேரும் வந்து நார்மலாக எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்க வெளியே போயிட்டு வந்தால் தான் நமக்கு உள்ளே இருக்க நமக்கும் they can give relaxation and they also get relaxation. ஸோ ஒன்லி நான் இவ்வளோ சொல்கிறேன். ரஜினியோட நெக்ஸ்ட் இன்றைக்கான ப்ரோமோ முதற்கொண்டு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அந்த கிருஷ்ணாவும் இன்னொரு நதியும் அவங்க 2 பேரும் அவங்க அம்மா 3 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு காவேரியோடைய அம்மா வந்து செம கடுப்பாகிறாங்க. மரியாதை வெளியே போயிடுங்க அப்படிங்கிறாங்க. போகிறதுன்னா எங்கே போகிறது, இதுதான் எங்கள் வீடு, நாங்கள் இங்கே தான் இருப்போன்ற மாதிரி கலெக்டாக பண்ணுறாங்க. ஸோ காவேரியோட அம்மா உடனே காவேரி கால் பண்ணிடுறாங்க. காவேரியும் விஜயும் இங்கே வந்துடுறாங்க. ஸோ காவேரி விஜய் 2 பேர் வந்ததுக்கப்புறம் காவேரி வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க இந்த கிருஷ்ணா மேலே. அவர் பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா விஜய் வந்து வாங்கத்த நம்ம எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் வெளியே தள்ளிட்டு விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு விஜய் போகிறாரு. விஜய் வந்து ஸோ இவங்க எல்லோரும் காரில் விஜய் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லோரும் போய் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ வந்து காவேரியோட அம்மா விஜய், காவேரியோட அக்கா கங்கா இவங்க எல்லோரும் இறங்குறாங்க. இறங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி ஆப்போசிட்டில் நிற்கிது. யார் வீட்டுக்கு முன்னாடினா விஜய் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ விஜயோட பாட்டியை பற்றி சொல்லவும் வேணும். அவங்க ஏற்கனவே ஒன்றுனா உள்ளதுன்னு பேசுவாங்க. இப்போ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நல்லாவே சான்ஸாக போச்சு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ வந்து காவேரி பண்ணது கரெக்டு தான். விஜய் வந்து என்னோட சன் வந்து ஆனால் என்ன மாதிரி பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து பேசணும்னு சொல்கிறான். அவன் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம். ஹாய் தர்றான். நீ ஃபஸ்ட்டு இங்கே பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. அப்புறம் என்ன பேசு? என் பையனுக்கு ஒரு ஃபேன் வேணுமாம்மா ஃப்ரெண்ட்ஸ். மம்மி ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல, பேசு. ஏய் சொல்லக்கூடாது, பேசுங்க பேசுங்க தங்கம் பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, இங்கே இருக்கிற இது ஃபோன் இல்லை, ரெக்கார்டுமா. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நான் தூங்கலை. நீங்கள் கடைக்கு போகலையா? ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? போகலாமே, ப்ளீஸ் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நாளைக்கான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது பண்ணிக்குவேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துடும். நான் குத்தியாக சாப்பிடுவேன். சாப்பிட்றத பற்றி பேச போயிட்டு ஓகே. உனக்கு கங்கா பிடிக்குமா காவேரி பிடிக்குமா? காவேரி பிடிக்கும். கங்கா பிடிக்கும். யமுனா பிடிக்குமா? விஜய் பிடிக்குமா? விஜய் காவேரி பிடிக்காத இல்லைன்ற மாதிரி தான். குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் காவேரினா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஃபேன்ஸ்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நான் ஷாப்பிங் போய்ட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். see you on next video tomorrow. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.